Hello students, welcome to my channel. இன்றைக்கி நம்ம 12th Maths Chapter 6 Exercise 6.7ல 6th sum பார்க்க போகிறோம். Find equation of vector equation and Cartesian equation form of equation of plane passing through a 3 non-zero points சொல்லியிருக்காங்க. 3, 6, -2, -1, 2, 6, 6, 4 and -2 மூணுமே பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுனா நம்ம ஏன்னு எடுப்போம், 2 பாயிண்ட்டுனா பின்னு எடுப்போம். ஸோ 3 பாயிண்ட்டுனா சின்னு தான் எடுக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ मेरे b वेक्टर minus I cap plus 2 minus 2j cap plus 6k cap at c vector equal to 6I cap plus 4j cap minus 2k cap. Okay, first வந்து parametric vector equation. ஸோ 3 வேல்யூஸ் இருக்கிறதுனால சிம்பிள் ஈக்குவேஷன் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ parametric equation நார்மலாக எழுதுனோம்னா ஏ எழுதி எஸ் எழுதி டி எழுதுவோமா. இதில் வந்து மூணுமே பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால 1 - s - t வந்து ஏ வந்துடும், அதேமாதிரி எஸ் வந்து பியாக வந்துடும், டி வந்து சியாக வந்துடும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கிற மாதிரி போடணும். ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 - s - t ஆஃப் ஏவோட வேல்யூ 3I cap plus 6j cap minus 2k cap a தான் எழுதிட்டோம்ல, plus s of b ஓட வேல்யூ minus I cap minus 2j cap plus 6k cap plus t of 6I cap plus 4j cap minus 2k cap. ஓகே, ரெண்டாவது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ மூணுமே பாயிண்ட்ஸாக இருக்கனால மாடுலஸில் மூணு பாயிண்ட்ஸுமே வர மாதிரி எழுதணும். எல்லாமே எக்ஸை வச்சு மீதி எல்லாமே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 minus z1. Next x3 minus x1 y3 minus y1 z3 minus z1 equal to 0. Okay, modulus of x minus 3 y minus 6 z plus 2. Next x2 ஓட வேல்யூ -1 - 3 -2 - 6 6 plus 2. அடுத்தது 6 - 3 4 - 6 2 plus 2 sorry -2 plus 2 equal to 0. வேல்யூஸ் எழுதுகிறப்ப ரொம்ப கவனமாக எழுதுங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் x - 3 y - 6 z plus 2 -4 -8 plus 8 3 -2 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எழுதுனோம்னா x - 3 ஆஃப் ரோ காலம் கேன்சல் பண்ணோம்னா 0க்குனால 0. ஸோ ப்ளஸ் 16 மைனஸ் ஆஃப் y - 6ல் ரோ காலம் கேன்சல் பண்ணோம்னா 0 ஆகிடும். 3 4s are 24 -24 ப்ளஸ் z ப்ளஸ் 2 ரோ காலம் கேன்சல் பண்ணோம்னா 4 2s are 8 ப்ளஸ் 8 8 3s are 24 ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. ஸோ 16 அப்படியே உள்ள சேர்த்தோம்னா ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கேன்சலேஷன் பண்ணலாம். அதாவது 24ஓட 8 ஆட் பண்ணோம்னா 32 வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து 4 டேபிள் வரும். ஸோ நம்ம ஈஸியாக கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா பிக் நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளால் போட முடியாதுல்ல, அதனால் 4 டேபிளால் அப்படியே வெளியில் எடுத்துட்டோம்னா x - 3 of -4 minus of y - 6 of -7 plus z plus 2 of
8. இப்போ சின்னதாகிடுச்சா, இப்போ சால்வ் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4x மைனஸ் 12 மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ்ஸு 7y மைனஸ் 42. அடுத்தது ப்ளஸ் 8z ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இதே இப்போ ஆர்டர் எழுதிக்கலாம். 4x ப்ளஸ்ஸு 7y ப்ளஸ்ஸு 8z. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன்ப்பா, 24 வந்து 4 டேபிளில் 6 ஆரில் வருமா, நான் 7 சார்னு போட்டேன். ஸோ 7 எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் 6 6 ஆர் 36ன்னு வந்துடும். ஸோ 36ஓட 12 ஆட் பண்ணோம்னா 48. 48ல் 16 போயிடுச்சுன்னா மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்துலேயுமே 2 டேபிள் காமனாக இருக்கிறதுனால 2 வெளியில் எடுத்துக்கலாம். அப்படின்னா 2x வரும், 3y ப்ளஸ் 4z மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.